வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வளர்க்கலாமா இல்லை செம்மறியாடு வளர்க்கலாமா, வெள்ளாடு வளர்ப்பில் லாபமா இல்லை செம்மறியாடு வளர்ப்பில் லாபமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் ஓப்பனாக நம்ம இங்கே பேசுவோமே. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 2 வளர்ப்பு முறையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வகையான லாபங்கள் தான் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம வளர்க்கக்கூடிய நோக்கங்களை வந்துட்டு பொறுத்து அது டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பிரியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெள்ளாடுன்னு எடுத்துக்கோங்களேன் வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் வெள்ளாடு, இந்த பக்கம் செம்மறியாடு எடுத்துக்குவோம். வெள்ளாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு 3 குட்டி வந்துட்டு போடும். ஆனால் அட் த சேம் டைம் செம்மறியாடு வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு குட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டி தான் வந்து போடும். ஓகேங்களா? 2 வருஷத்துக்கு 2 குட்டி தான் போடும். அதாவது ஒவ்வொரு டைம் குட்டி போடும்போது ஒவ்வொரு குட்டி தான் போடும். ஆனால் வெள்ளாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு 3 குட்டி போடும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம்மறியாடு நீங்கள் மேய்ச்சலுக்கு கூட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு 100 செம்மறியாடு வந்துட்டு ஒரே ஆள் கூட கூட்டு போயிடலாம். மேன் பவர் அந்த இடத்துல கம்மி. ஓகேங்களா? 100 செம்மறியாடை ஒரே ஆள் வந்துட்டு மேய்ச்சல் முறையில் வந்துட்டு வளர்த்துற முடியும், அதாவது கூட்டிட்டு போயிட்டு மேய்ச்சிட முடியும். ஆனால் வெள்ளாடு அப்படி கிடையாது. அது ஒரு 50 ஆடு தான் ஓகேங்களா கூட்டு போக முடியும். ஒரு 40 ஒரு 50 ஆடு தான் வந்துட்டு ஒரு ஆடு பார்த்துக்க முடியும். ஏன் அப்படின்னா வெள்ளாடுங்கிறது அங்கங்கே அதாவது தாவி தாவி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் செம்மறியாடு அப்படி கிடையாது. நீங்கள் மேய்ச்சலுக்கு வரீங்க அப்படின்னா அது பாட்டு மேயிறதுல தான் ஃபோக்கஸ்டாக மேயும். பட் வெள்ளாடு அப்படி கிடையவே கிடையாது. அது மட்டும் தாவி தாவி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வகையில் கறி மீட்டோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான டேஸ்ட்டில் தான் இருக்கும். பட் ஆனால் வெள்ளாட்டு கறியோ டேஸ்ட்டை விரும்பி சாப்பிட்றவங்களும் தனி அதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. செம்மறியாட்டு கறியை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு அதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. வெள்ளாடு வந்து பார்த்தீங்கன்னா மரத்தோட தழை, கொடி, செடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் வந்துட்டு போயிட்டு மேயும். பட் செம்மறியாடு வந்துட்டு வெறும் புல்லை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி மேயும். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி வந்து செம்மறியாடு வந்துட்டு சேல்ஸோட டைம் வந்துட்டு பக்ரீத்தை வந்துட்டு அதிகமாக சேல் நடக்கும். அதேமாதிரி நம்மளுடைய வெள்ளாடு வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா டைமில் வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு கொடையாக வந்துட்டு கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த டைமில் சேல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய வெள்ளாடு வந்துட்டு அதிகமாகும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறட்சி அதிகமாக தாங்காது. ஆனால் செம்மறியாடு வறட்சி அதிகமாக தாங்கக்கூடியது. ஓகேங்களா? அதேமாதிரி வெள்ளாடு வந்துட்டு நோய் எதிர்ப்பு திறன் வந்துட்டு அதிகம், செம்மறியாடுக்கு நோய் எதிர்ப்பு திறன் அப்படிங்கிறது கம்மி. ஓகேங்களா? இப்போ நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வெள்ளாடு வளர்க்கலாமா செம்மறியாடு வளர்க்கலாமா அப்படிங்கிறது நாம் எப்படி எதில் லாபம் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு பார்க்கணும். இப்போ லாபங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டுத்துலையுமே ஒரே வகையான லாபம் தான் இருக்குங்கிறது நான் முதல்ல சொல்லிட்டேன். ஆனால் வந்துட்டு இதை எதை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னா நம்ம கிட்ட எவ்வளோ காசு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்குமா இல்லை வந்துட்டு நம்மளுக்கு நஷ்டம் கிடைக்குமாங்கிறத பொறுத்து வந்துட்டு மாறுபடும். அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம வந்துட்டு எந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு கரெக்டாக பண்ணணுங்கிறது தான் நான் வந்துட்டு இப்போ நான் சொல்கிறேன். எந்த மாதிரி முறைகளில் நம்ம கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆடு வளர்க்குறோங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வெள்ளாடு வளர்ப்பையோ செம்மறியாடு வளர்ப்பையும் மேய்ச்சல் முறையில் நீங்கள் வளர்த்துட்டு வரீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வெள்ளாடை வந்துட்டு நான் வளர்க்குறேன் அப்படின்னா இப்போ அது வந்துட்டு 2 வருஷத்துக்கு 3 வாட்டி குட்டி போடும். ஒவ்வொரு வாட்டியும் குட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வந்துட்டு 2லேருந்து கிட்டத்தட்ட 3, 4, 5 குட்டி வரைக்கும் போடக்கூடிய திறன் வந்துட்டு வெள்ளாடுக்கு இருக்குது. பட் இருந்தாலுமே அந்த இடத்துல வெள்ளாடுக்கு நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும். மெயின்டெனன்ஸ் அதிகமாக தேவைப்படும். பட் எப்படி அப்படின்னா இப்போ 3 குட்டி போட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு பால் கொடுக்கக்கூடிய திறன் வந்துட்டு கம்மியாயிடும். ஓகேங்களா? இப்போ 2 குட்டி போட்டுச்சுன்னா பரவாயில்ல வெள்ளாடுக்கு. 3 குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டியை வந்துட்டு ஒதுக்கி தள்ளிடும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு கைப்பால் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், பசும்பால் வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். பசுமாடே இல்லாதவங்க அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் டிராபேக் ஆகவங்க அவங்களெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா பசும்பால் வாங்கி தான் வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வெள்ளாடு வந்துட்டு மெயின்டெனன்ஸ் செலவு அப்படிங்கிறது அதிகமாகுது. ஏன்னா அந்த ஒதுக்கி தள்ளின குட்டியை வந்துட்டு நாம தான் வந்துட்டு பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுவே செம்மறியாடு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அதாவது ஒரு வாட்டி குட்டி போடும்போது ஒரு குட்டி மட்டும் தான் போடும். அதுக்கான பாலுக்கு வந்து அதுக்கு வந்துட்டு கேப்பபிலிட்டி இருக்குது. அதுக்கான பால் உற்பத்தி திறன் அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு உண்டான பால் வந்துட்டு அது கிடைச்சிரும். பெருசாக டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் இப்போ எந்த ஆடு வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சரௌண்டிங்கில் எந்த ஆடு மூவ் ஆகுதோ அந்த ஆடு மட்டும் தான் நீ சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய சரௌண்டிங்கில் எல்லாமே செம்மறியாடவே வச்சிருக்காங்க அப்படின்னா அதே மாதிரியே செம்மறியாடு நீங்களே வச்சிருக்கணும். அப்படி இல்லை உங்களுடைய சரௌண்டிங்கில் எல்லாமே வெள்ளாடாக வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்களும் வெள்ளாடு தான் வளர்க்கணும். ஏன் அப்படின்னா உங்களுடைய அப்போதான் நம்மளுக்கு ஃபியூச்சரில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அது எந்த மாதிரி டைப்பில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுலாம் நிறைய இருக்குது. அது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய கோர்ஸில் வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் எந்த 2 ஆடுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே சேம் தான். ஆனால் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வெள்ளாட்டில் அதிகம். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச டைமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடில் வந்துட்டு விற்றுக்க முடியும். நினச்ச டைமை நீங்கள் வந்துட்டு அதுலேருந்து அப்படியே காசு எடுத்துக்க முடியும். ஆனால் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி செம்மறியாட்டில். ஆனால் நீங்கள் காசு அப்படிங்கிறது கொஞ்சம் சர்டன் பீரியடுக்கு அப்புறம் தான் வந்துட்டு உங்களால் காசு அப்படிங்கிறது அதுலேருந்து எடுக்க முடியும். விச் மீன் என்ன ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும், இல்லை ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு லாங் பீரியடுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த செம்மறியாடுலேருந்து நீங்கள் வந்து காசு அப்படிங்கிறதே பார்க்க முடியும். பட் ஆனால் இந்த வெள்ளாட்டில் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் நினைச்சப்போ உங்களுக்கு வந்துட்டு காசு அப்படிங்கிறது எடுக்க முடியும். ஃபைனலாக நான் எந்த ஆடை வந்துட்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
இப்போது நிலம் என்கிட்ட நிறைய இருக்குது. ஆனால் வந்து நான் ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், அதாவது பெரிய லெவலில் பண்ண போகிறேன், ஒரு ஸ்கோப் இதில் இருக்குது, நான் பெரிய லெவலில் நான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட நிலம் இருக்குது, நான் வந்துட்டு நிறைய பர்சன்டேஜ்லாம் நான் கூட போகிறதுக்கு பெரிய கேப்பபிலிட்டி என்கிட்ட இருக்குது, நான் வந்துட்டு வரதுக்கிறதுக்கு நான் என்கிட்ட வந்துட்டு நிறைய திறமை இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெள்ளாடை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்கிட்ட நிலம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது, தண்ணி வசதிலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆடு வளர்க்கணும், அதுலேருந்து காசுக்காக மட்டும் தான் நான் ஆடு வளர்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செம்மறியாடை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த 2 சினாரியோவே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக வந்துட்டு இப்படி இருக்கிறவங்க தான் இதை பண்ணணும், இப்படி இருக்கவங்க தான் இதை பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இது வந்துட்டு உங்களுடைய சரௌண்டிங்கில் இன்கேஸ் வந்துட்டு இப்போ உங்களுடைய சரௌண்டிங்கில் இப்போ நிலமே அதிகமாக இருக்குது, ஆனால் அவங்களுடைய சரௌண்டிங்கில் செம்மறியாடு தான் மூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மறியாடு பக்கம் போயிடணும். நம்ம நிலமே என்கிட்ட வந்துட்டு இல்லை, ஆனால் வந்துட்டு இந்த இடத்துல வெள்ளாடு தான் அதிகமாக மூவ் ஆகுதுன்னா நீங்கள் நிலமே இல்லைனாலும் வெள்ளாடை வச்சு மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போயிடணும். ஓகேங்களா? இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு டைமும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக மாறுபடும். இது உங்களுடைய சரௌண்டிங்கை பொறுத்து. நான் அதுக்கு தான் சொன்னேன், உங்களுடைய சரௌண்டிங்கில் நீங்கள் வந்துட்டு எந்த ஆடை மூவ் ஆகுதோ அதை வந்துட்டு அப்படியே மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ரெண்டாவது, இது யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய வந்துட்டு இருக்குது இதில். இப்போது வெள்ளாடை சூஸ் பண்ண அப்படின்னா மெயின்டெனன்ஸ் செலவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். விச் மீன் என்ன, நீங்கள் இதை தான் நீங்கள் அதிகமாக பார்க்கணும். ஓகேங்களா? இந்த வெள்ளாடு இந்த ஆடு வளர்ப்பு தொழிலை தான் நீங்கள் அதிகமாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போது மற்ற இருக்கக்கூடிய ஜாபில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணாமல் இதில் தான் வந்துட்டு ஃபுல் டைமாக இறங்குற மாதிரி இருந்தீங்கன்னா வெள்ளாடு மட்டும் தான் பண்ண முடியும். இது இப்போ அதுவே வந்துட்டு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய இந்த செம்மறியாடு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை தவிர்த்து இதை நீங்கள் பார்ட் டைமாக கூட நீங்கள் வந்துட்டு பண்ண முடியும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வேறு வேலையை கூட நீங்கள் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் இந்த பிஸ்னஸில் இந்த வெள்ளாடு வளர்ப்பில் வந்துட்டு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடு வந்துட்டு ஒரு 3 குட்டி போடுது அப்படின்னா ஒரு குட்டி 2 குட்டிக்கு பால் கொடுத்து இன்னொரு குட்டி வந்துட்டு பால் கொடுக்கல, உதறி தள்ளி விட்டுருது அப்படின்னா அவங்க என்ன பண்ண முடியும்? நம்ம தான் வந்துட்டு மேனுவலாக பால் கொடுக்குற மாதிரி இருக்கும். விஜயமணி என்ன பசும்பாலை வாங்கி நம்ம வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா அங்கே மேன் பவர் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுது. ஓகேங்களா? அப்போது அதே இதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வெள்ளாடு வளர்ப்பு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா வெள்ளாடு வளர்ப்பு தொழில் தான் வந்துட்டு ஃபுல் டைமாக பண்ண முடியும். இல்லை நான் வெள்ளாடு வளர்ப்பு பண்ணுறேன், ஆனால் வந்துட்டு பார்ட் டைமாக பண்ணுறேன், நான் வந்துட்டு வேற ஒரு பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஜஸ்ட் ஒரு கடமைக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு லாபம் வராது. ஓகேங்களா? நான் எழுதி தரேன், நீங்கள் லாபம் வராது அந்த இடத்துல. அந்த மாதிரி இருக்கிறோம் நீங்கள் வந்துட்டு செம்மறியாடு பக்கம் நீங்கள் வந்துட்டு போயிருங்கன்ற நான். ஓகேங்களா? செம்மறியாடு பக்கம் போகும்போது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா இப்போது நீங்கள் எந்த டைமில் வேணாலும் செம்மறியாடு ஜஸ்ட் ஒரு ஆடை போட்டு கூட நீங்கள் வந்துட்டு ஆடு வளர்க்கலாம். ஒரு 100 ஆடு நீங்கள் வளர்த்துறீங்க, 100 ஆடு வாங்கி வச்சுருக்கீங்க செம்மறியாடு, 100 ஆடு வாங்கி வச்சுட்டு ஒரு லேண்டை வந்துட்டு உங்களுக்கு லேண்டு இருந்தால் பரவாயில்ல, இல்லைனா வந்துட்டு பொதுவான லேண்டு தானே. இப்போ மலை பக்கம் போகிறது எல்லாமே ஒரு ஓப்பன் லேண்டு தானே, அங்கெல்லாம் யார் வேணாலும் போய்க்கலாம் இல்லையா? ஸோ அது யார் வேணாலும் மேய்ச்சிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி லேண்டில் இப்போ காலையில் ஈவினிங் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு செம்மறியாடு மேய்ப்பீங்க. அப்படின்னா காலையில் மட்டும்தான் மேய்ப்பாங்க. ஒரு சிலவங்க காலையில் கூட்டு போயிட்டு ஈவினிங் கூட்டு வரவங்க இருப்பாங்க. ஒரு ஆள் வந்துட்டு போட்டு மாதம் ஒரு 5000 அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆடு நீ ஈஸியாக வந்துட்டு மேய்ச்சிடலாம். புரியுதா? இது வந்துட்டு அந்த ஆடு மேய்க்கிறதுக்கு நீங்கள் ஆளும் போட்டுறீங்க, அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேற ஒரு வேலையிலையும் இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ பார்ட் டைமாக வந்துட்டு இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும். செம்மறியாடு வளர்க்குறவங்களுக்கு அந்த மெத்தடுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வெள்ளாடு வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 50 ஆடு நீங்கள் வளர்க்குறீங்க, 50 ஆடு வந்துட்டு நீங்கள் ஆளை போட்டு நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா ஆளை போட்டு பண்ணால் உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது வரவே வராது, இப்போ லாபம் வரவே வராது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஆளை போட்டு பண்ணிடுவீங்க, நாளைக்கு என்ன ஆகிடும், நீங்கள் வந்துட்டு வேலைக்கு போயிடுவீங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய வேலையால் தான் வந்துட்டு அந்த ஆடை பார்க்க போகிறோம். அந்த ஆடில் எந்த டைமில் எந்த ஆடு குட்டி போடுது, எந்த டைமில் எந்த ஆடு வந்துட்டு குட்டியை உதறி தள்ளுது. ஏங்க ஒரு 4 ஆடு வச்சிருக்கிறோம் நாமளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி வந்துட்டு உதறி தள்ளிடுது. அந்த குட்டிலாம் வந்துட்டு நாங்கள் பால் கொடுக்கறதுக்கு நிறைய ஏகப்பட்ட சிரமப்பட்டுட்டோம். ஏன் அப்படின்னா ஒரு குட்டி உதறி தள்ளுது அப்படின்னா அந்த குட்டி நீங்கள் மறுபடியும் பால் கொடுக்க வைக்கிறது, அந்த பால் வந்துட்டு நீங்கள் மாட்டுப்பால் வாங்கி வந்துட்டு கொடுத்துடலாம். ஆனால் அதை குடிக்க வைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு தலைவலி பிடிச்ச வேலைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அது வாயில் அந்த ரப்பர் வந்துட்டு வச்சு குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா குடிக்காது ஒழுங்கா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நிறைய பிரச்சனையை வந்துட்டு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துட்டு தீவனங்களை சாப்பிடக்கூடியது. தீவனங்களை அது கூட கம்பேர் பண்ணும்போது செம்மறியாடு கூட கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக தீவனம் சாப்பிடக்கூடியது. அதே மாதிரி வெயில் அதிகமாக வந்துட்டு இதெல்லாம் தாங்காது. ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்துட்டு ஃபுல் டைமாக பண்ண போகிறேன். ஓகேங்களா? நான் வந்துட்டு எப்படி ஃபுல் டைமாக ஃபோக்கஸ்டாக இதை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே வெள்ளாடு பக்கம் போயிருங்க. ஓகேங்களா? வெள்ளாடு பக்கம் போயிருங்க. நான் வந்துட்டு பார்ட் டைமாக பண்ணலான்னு இருக்கேன், நான் ஒரு வேறு வேலையில் வந்துட்டு நான் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு பார்ட் டைமாக ஜஸ்ட்டு பண்ணலான்னு இருக்கேன். இல்லை வீட்டில் இருக்கிறவங்க ஏதாச்சும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கேன் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்காக கூட நீங்கள் வெள்ளாடை கூட வாங்கி கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஒய்ஃப் வீட்டில் சும்மா இருக்காங்க,
இல்லை வந்து அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஒரு 2 ஆடு ஒரு வெள்ளாடு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஆனால் வந்துட்டு பார்ட் டைமாக பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் இதை செம்மறி ஆடை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுலேருந்து ரெவென்யூ அப்படிங்கிறது லாஸ்ட்டாக வரும். ஓகேங்களா, அதாவது 1 இயருக்கு அப்புறம் தான் வந்துட்டு ரெவென்யூ அப்படிங்கிறது ரொம்ப லேட்டாக வரும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இந்த வெள்ளாடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ அப்படிங்கிறது சீக்கிரமே உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். ஓகேங்களா, ஆனால் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீவன செலவுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு மாறுபடும். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த கோர்ஸில் வந்து நான் வரக்கூடிய கோர்ஸ் வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க, கிட்டத்தட்ட லாபம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான். இந்த இடத்துல நம்ம லாபத்தை வந்து நம்ம வந்துட்டு இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஓகேங்களா, மெயின்டெனன்ஸ் தான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருந்து லாபம் வருதா இல்லை மெயின்டெனன்ஸ் அதிகமாக கொடுத்து லாபம் வருதா? ஏன்னா ரெண்டுமே ஒரே லாபம் தான். ஓகேங்களா, நீங்கள் எந்த ஆடு சூஸ் பண்ணாலும் ஒரே லாபம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. நம்மளுடைய உழைப்பு அதிகமாக வாங்கிக்கிற லாபத்தை கொடுக்க போதா இல்லை நம்மளுடைய உழைப்பு கம்மியாக்கிற லாபத்தை கொடுக்க போதா? ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, நம்ம ஆல்ரெடி நம்ம இதை ஃபுல் டைமாக பண்ணி நம்மளுடைய ஃபுல் வேலையை இதில் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுக்கு லாபம் வரப்போதா இல்லை சும்மா கம்மியான வேலைகளை கொடுத்து நம்ம இதுலேருந்து லாபத்தை எடுக்க போகிறோமாங்கிறத ரெண்டாவது பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சினாரியோட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியே வந்து இந்த ஆடு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆடு வளர்ப்பு வந்துட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் வந்துட்டு வளர்க்கலாம். ஓகேங்களா, நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய சரௌண்டிங்கில் எது மூவ் ஆகுதோ அதை மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ தான் அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம நாளைக்கு விற்கும் போது கூட உங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு இது ஈஸியாக விற்க முடியும். இப்போ உங்களுக்கு சரௌண்டிங்கில் நீங்கள் ஃபுல்லாக செம்மறியாடாக வச்சு வாங்கி அடிக்கிறீங்க. அப்போ செம்மறியாடாக நீங்கள் வாங்கி அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா செம்மறியாடு உங்களுடைய சரௌண்டிங்கில் மூவே ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட போய் நீங்கள் அந்த ஆடை வந்துட்டு விற்பீங்க? வியாபாரிகிட்ட போய் விற்பீங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தைக்கு ஓட்டு போய் விற்றுருவீங்க. அங்கே உங்களுக்கு செம்மறியாடு வளர்ப்பு வந்துட்டு புதுசாக நீங்கள் வளர்க்குறீங்கிறதுனால லாபத்தில் வந்துட்டு அவங்க அடிச்சிருவான். உங்களுக்கு வந்துட்டு ரேட்டு பேச தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த தவறை வந்துட்டு செஞ்சிடாதீங்க. இப்போ அதுவே நீங்கள் வெள்ளாடு வளர்க்குறீங்க அப்படின்னா உங்கள் சரௌண்டிங்கில் அது யூஸ்வலாக மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்போது எந்த விலையில் மூவ் ஆகுது, எந்த விலையில் விற்பனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். பக்கத்து வீட்டுக்காரர் வந்துட்டு ஒரு ஆடு வந்துட்டு வளர்க்குறான், அதாவது உங்கள் சரௌண்டிங்கில் மூவ் ஆகிற ஆடு சொல்கிறான், அது வெள்ளாடு செம்மறியாடு எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரர் அவன் வந்துட்டு வாங்கி வளர்த்து இப்போ ரீசெண்ட் டைமில் வித்துட்டான் அப்படின்னா அவன் எந்த ரேட்டுக்கு விற்றானோ அதே ரேட்டுக்கு உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அதுலேருந்து உங்களுக்கு 3வது வீட்டு தள்ளி 10வது வீட்டு தள்ளி அந்த தெரு முனையில் யார் வளர்த்தாலுமே அவனுக்கும் அதே ரேட்டு தான் வரும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் உங்கள் சரௌண்டிங்கில் எந்த ஆடு மூவ் ஆகுதோ அதை வந்துட்டு வளங்க அப்படின்னு சொல்கிறது ரீசன் அதுக்காக மட்டும்தான். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆடு வளர்ப்பு முறையில் எந்த வகையான ஆடு வளர்ப்பு முறை வந்துட்டு லாபம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கக்கூடாது. 2 வகையான ஆடு வளர்ப்பு முறையுமே லாபம் தான். ஓகேங்களா, அதை நமக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எந்த ஆடு நமக்கு வந்து கரெக்டாக இருக்குமோ அந்த ஆடு எடுக்கிறதுல தான் இருக்குது நமக்கு லாபம். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஆடு சூஸ் பண்ணிட்டீங்க, ஃபுல் டைமாக பண்ணுறீங்க அப்படின்னா அதில் லாபம் வந்து தான் ஆகணும். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் வந்துட்டு தேர்ந்தெடுத்து உங்களுடைய சூழ்நிலைக்கு எது தகுந்த மாதிரி இருக்குமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய சூழ்நிலையில் உங்களுடைய சரௌண்டிங்கில் எது மூவ் ஆகுதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த ஆடை வந்துட்டு நீங்கள் வளர்த்துட்டு வாங்க. ஓகேங்களா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வெள்ளாடு வளர்ப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப கம்மியான முதலீடு பண்ணி அதை வந்துட்டு ஒரு 4 வருஷத்தில் ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபார்மை வந்துட்டு டெவலப் பண்ண முடியும். அதாவது கம்மியான காலகட்டங்கள்லேயே நீங்கள் டெவலப் பண்ணிட முடியும். ஒரு 4 ஆடு வாங்கி 40 ஆடாக மாற்றுறதுக்கு எடுத்துக்கொண்ட காலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுவே செம்மறி ஆடு வந்துட்டு 4 ஆடு வாங்கி 40 ஆடாக மாற்றுறதுக்கு வந்துட்டு எடுத்துக்கூடிய காலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 வருஷங்கிறது 10-15 வருஷம் கூட எடுத்துக்கும். ஓகேங்களா, டியூரேஷன் ரொம்ப வந்துட்டு அதிகம். இது வந்துட்டு செம்மறி ஆடில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வெள்ளாடில் கம்மி, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது செம்மறி ஆட்டில் அதிகம். ஓகேங்களா, இப்போ அடுத்த வீடியோவில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்யூ.